அந்த தர்மமே என்ன ரச்சனை பண்ணிருக்குமே, நான் அனுஷ்டிச்சது எதுவுமே எனக்கு பலனை கொடுக்கலையே. பிதுர்நிதேசம் நியமேன கிருத்வா வனான்யகிருந்தஸ்ச வனான்யவிருத்தஸ்ச நிவிருத் சரிதவிரதஸ்ச ஸ்ரீபிர்து மன்யே விபுலேக்ஷணாபிஹி ஸ்தம் ரம்ஸ்யதே விதபய கிருதார்த்தா. நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு கஷ்டகாலம் இதுல நான் என்ன பண்ண போறேன், இந்த சத்ரு தேசத்துல போய் ஜீவனை விட. என்ன மாதிரி ஒரு பாக்கியசாலி துர்பாகியசாலி யாருமே இருக்கக்கூடாது. ஜீவனை விடுறதுதான் விடுறேன். நம்ம நாட்டுல விட்டோம்னா பரவாயில்ல, யாருக்குமே தெரியாம எங்க இந்த தேவி விட்டான்னு கூட யாருக்கும் தெரியாதபடிக்கு ஒரு இடத்துல வந்து சத்ரு தேசத்துல வந்து நான் ஜீவனை விடுறேன்னு. இது யாருக்கு அவமானம்னா, என்னுடைய பிரபுவுக்கு அவமானம். சத்ரு தேசத்துல வந்து ஜீவனை விடுறேன்னு கஷ்டப்பட்டு தேவி நினைக்கிறா, பிதுர்நிதேசம் நியமச்ச நியமேன கிருத்வா, நான் இப்படி இங்க ஜீவனை விட போறேன். ஆனா நீங்க என்ன பண்ண போறேன்னா, பாப்பே 14 வருஷம் கழிச்சு முதல் நாள் 15வது வருஷம் முதல் தேதி நீங்க அந்த அயோத்திக்கு போயாகும். ஏன்னா பரம பக்தனான அந்த பரதன் வாக்கு கொடுத்துருக்கேன். 15வது வருஷம் முதல் நாள் நான் யாருக்கு வாக்கு கொடுத்திருந்தாலும் என்ன காரியம் பண்ணாலும் அங்க வந்து சேருவேன்னு. அந்த பக்தனை நீங்க எங்க விட மாட்டேன். ஏன்னா பரதோ மகாத்மான்னு உங்க மனசுல ஒரு உன்னதமான இடத்துல இருக்காரு உங்க தம்பி பரதன். அவனுக்கு வாக்கு கொடுத்த பிரகாரம் நீங்க அங்க போய் சேருவேன். அந்த தேதியில நீங்க அங்க இருக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு கிளம்புவேன். நானும் இங்க ஜீவனை விட்டுடுவேன். அங்க போன பிறகு உங்களுக்கு பட்டாபிஷேகமும் ஆகும். பட்டாபிஷேகமாய் நீங்க சீட்ல இருக்கிற காலத்துல 54 தேசத்து ராஜாக்கள் வருவா. உங்களுக்கு வயசா இருக்கும். ஆனாலும் இந்த பிரபுடைய ரூபத்திலையும் ஐஸ்வர்யத்திலையும் தனத்திலையும் பார்த்து மயங்கி உங்களுக்கு பத்னி இல்ல, அந்த தேவி லங்கேலே காலமாயிட்டாங்கிறது தெரிஞ்சுட்டு 54 தேசத்து ராஜாக்களே வந்து உங்ககிட்ட பொண்ணை கொடுப்பா. எதனாலன்னா உங்களுக்கு பத்னியா அமையறதுக்கு அவளுக்கு பாக்கியம் வேணுங்கிறத எண்ணி எண்ணி அத்தனை பெண்களை கொண்டு வந்து கொடுப்பா. நீங்களோ கிருபாலோ கருணா சாகரன் தயினால என்ன பண்ணுவேன்னா, அங்க 54 தேசத்து ராஜாக்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கோ அத்தனை கருணையினால கல்யாணம் பண்ணிட்டு, ஒரு பெண்ணை விட்டு மற்றொரு பெண்ணை விடாம, ஒருத்தர் மணந்து இன்னொருத்தர் மணக்காதபடிக்கு. ஒரு ராஜா சொல்லுவார், தயவு செஞ்சு என்னுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவார். நீங்களோ கருணாசாகரன் கிருபாலோ ஒரு கருணையினால இருக்கிற அத்தனை பொண்களையும் கல்யாணம் பண்ணிப்பேன். அவளை வச்சுட்டு சௌக்கியமா நீங்க ராஜ்யத்துல இருக்க போறேன். ஆனா நான் என்னன்னா சத்ரு தேசத்துல இருந்து நீங்க ஜீவனை விட போறேன். இப்படி சொல்லி கண்ணுல ஜலம் வருது, சுருக்க மாட்டேங்கிறா. இந்த தேவியுடைய வாக்கு என்ன ஆகுதுன்னா சத்தியமாக போகுது. பின்னாடி பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ற பகவானுக்கு எத்தனை பத்னிகள்னா 16,100 பத்னிகள். இவாளா யாருன்னா தேவி அன்னைக்கு இந்த ஜீவனை விடுற காலத்துல ஜெகன்மாதாவுடைய வாக்குல வந்தது. அத பகவான் சத்தியமாக பண்ணுவதற்காக அத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறார். பிறகு நீங்க நன்னா இருப்பே, நான் இங்க சத்ருதேசத்துல ஜீவனை விடுறேன்னு தேவி அழுதுட்டே சுருக்க அப்படி கழுத்துல போட்டுக்க பாக்குறா. இது அத்தனையும் மேல இருந்து இந்த ஆஞ்சநேய சுவாமி பார்த்துட்டு இருக்க. சாஜீவிதம் சிப்ரமகம் தெஜேயம். அதுவும் பாரு, எனக்கு என்ன ஒரு கஷ்டகாலம்னா, நானே தூக்கு கயிறை மாட்டிக்கிறதுக்கு நினைச்சுட்டேன். ஆனா தூக்கு கயிறை கொடுக்கறதுக்கு ஒரு கயிறு இல்லைங்க. ஏன்னா மாட்டிட்டு இருக்கிறது சத்ரு தேசம். விஷஸ்ய தாத்தா நகிமேஸ்தி கஷ்டிது, விஷத்தை கொடுக்க கூட ஆள் இல்லை. இப்படி தனியா வந்து அவஸ்தப்படுறேன். நான் போக போறது. ஆனா உங்களுக்கு எல்லாம் ஒரு நமஸ்காரம். யார் யாருக்குன்னா, ஹா ராமா ஹா லக்ஷ்மண ஹா சுமித்ரே ஹா ராமமாதா சகமே ஜனன்யா. உங்க எல்லாருக்கும் நமஸ்காரம். என்ன தப்பா நினைக்காதீங்க. இந்த குலத்துல பிறந்துவிட்டு இந்த தேவி இப்படி பண்ணிவிட்டாலே நீங்க நினைக்காதீங்கோ. என்னுடைய நிலைமையினால இந்த காரியத்தை பண்ணேன். ஏஷா விபத்தியாம் யகம் அல்பபாக்கியாக. நான் ராமர் கூட சேர்ந்து வாழ்ந்ததுக்கு எனக்கு யோகம் இல்லை. அதனால சத்ரு தேசத்துல ஜீவன விடுறேன். எனக்கு தப்பா நினைக்காதீங்கோ. நௌரியம் மூடவாதா. பிரபு வந்து பிரிய போறேன்னு சொல்லிட்டு கழுத்துல அந்த சுருக்கு கயிறை போடுறா. அத்தனையும் பார்த்துட்டு இருக்கா சுவாமி. அவ எந்த மரத்துல அந்த சுருக்க போட்டான்னா
புஷ்பித வாசசாதாங்கிற பூத்து குலுங்கக்கூடியதான அந்த மரத்துல அந்த சுருக்கு கயிறை போட்டுக்கிறா, அதனுடைய பின்னலை போடுறா. 3 சுத்து போட்டாச்சு, அந்த மரத்திலையும் மாட்டியாச்சு, இழுத்துண்டா ஜீவன் போகும். அந்த சமயத்துல அந்த எந்த மரம்னா புஷ்பித வாசசாதா, அசோகவனம்னாலே மரம் தான் நிறைஞ்சிருக்கு, எல்லா மரங்களும் பூத்து இருக்கு, குலுங்கிட்டு இருக்கு. எந்த மரம்னா ராமர் என்கிற பழம் பழுக்கிறதுக்கு முன்றதாகவே ஆஞ்சநேய சுவாமி என்கிற பரம பக்தனான வாயுபுத்திரன் ஹனுமத் ராமதூதன்கிறதான ஆஞ்சநேய சுவாமி இருக்கக்கூடியதான அந்த மரத்துல கொண்டு போய் சுருக்க போட்டாலாம். சுருக்க போட்டாலே உபஸ்திதாதா மிருகு சர்வகாத்திரிங்க போட்டு இழுக்க போறா, உடனே ஜீவன் போயிடுங்கிற நிலையாது. ஏன்னா ஒரு கடினமான சரீரம் உடையவாளா இருந்தா சுருக்கு போட்டுட்டாலேனா போட்டுட்டு இழுத்தா பட்டுன்னு கிளை உடைஞ்சிடும். அவனுக்கு ஆயுசும் கட்டியா இருந்து மரமும் வீக்கா இருந்ததுன்னா பட்டுன்னு அந்த கிளை உடைஞ்சு கீழே விழுந்துரும். ஒரு சோடாவை கொடுத்து எழுப்பி விட்டா எழுந்துடுவான், ஆயுசு கட்டியா இருக்கா. தேவி எப்படின்னா ஜனம் கொடுத்தா தெரியற திருமேனி, மிருது சர்வகாத்திரிங்கிற மிருதுவா இருக்கக்கூடியதான திருமேனி. ஏற்கனவே மிருது 10 மாசமா ஆகாரம் இல்ல, சத்ருதேசத்துல இருக்கா. ராமருடைய விரகத்தினால தப்தையா வேற இருக்கா, அதனால வேற மெலிஞ்சு போயிருக்கா. தஸ்யாஸ்து ராமம் பிரதிச்சிந்தையந்தா ராமானுஜம் சுஞ்சகுலம் புஜாங்கியாக அப்படி எல்லாரையும் நினைச்சிட்டு சுருக்க போட்டுக்க போறா. ஆஞ்சநேய சுவாமி இருக்கக்கூடியதான அந்த மரத்துல ததாகதாதாம் விதிதாம் அனிந்திதாம் வெபேத ஹரிஷாம் பரிதீனமானசாம் சுபாம் நிமித்தானி சுபானி பேஜிரே போட்டுக்கிற நேரத்துல பார்த்தா சகுனங்கள்லாம் வந்து முட்டுறது. என்ன சகுனம்னா இடது பக்கம் இருக்கக்கூடியதான அங்கங்கள் முழுக்க துடிக்கிறது. இந்த சகுனங்கள்லாம் தேவிக்கு சந்தோஷத்தை கொடுத்தது முன்பு ஒரு காலம். என்ன ஒரு காலம்னா தேவிய வரன்பாக்க எல்லாரும் வந்தா அந்த லட்சியத்தை யாராரையும் ஜெயிக்க முடியல. ஜனகன் உனக்கு கன்னியாவனம் கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்ற காலத்துல தேவி அந்த உப்ரிக்கையில நம்ம கல்யாணமே ஆகாதோ அப்படின்னு நினைச்சுன்னு வந்து எட்டி பார்க்கும் போது விஸ்வாமித்ர சகிதா லக்ஷ்மணன் ராமஹா விஸ்வாமித்ரேன சகிதா, ராமனும் லட்சுமணனும் இந்த விஸ்வாமித்ரோட சேர்ந்து வராது. அந்த தேவி அந்த தரிசன சமயத்துல எட்டு பக்கம் முழுக்க துடிக்கிறது. இதே சகுனம் அப்ப ராமரை கொடுத்தது, அதே சகுனம் இப்ப வந்திருக்கு. நம்மளுக்கு என்ன நல்லதை தரப்போறதோ நம்மளுக்கு தெரியலையே நினைச்சுக்கிறா தேவி. வால்மீகி இதை சொல்றதுல இருக்கவில்லை, தேவிக்கு இந்த சகுனங்கள் நல்லதை தந்ததுன்னு சொல்ல. ஒரு ஸ்ரீயம் நரம் ஸ்ரீயாசுத்த விபோ விஜீவினா, ஒரு பணமுள்ளவன்ட்ட எப்படி மித்தவாள்லாம் அண்டி வாழ்வாளோ அது போல தேவிய அண்டியதான், தேவிய அண்டி இருக்கா இந்த சகுனங்கள்லாம். அவர்கிட்ட வந்து அண்டி இருக்கு நல்லதை கொடுக்கறதுக்காக. பார்த்தால் இடது பக்கம் துடிக்கிறது. என்ன நல்ல சகுனம் என்ன வந்திருக்குன்னா ஆஞ்சநேய சுவாமி தான் நல்ல சகுனம். இப்படி பார்க்கிறார். ஏகம் பகுவிதம் சிந்தா. இந்த சமயத்துல அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. யாரா இருந்தாலும் திக்குமுக்காயிடுவா. ஏன்னா என்ன சொல்லி நிறுத்தது? முதல்ல தமிழ்ல பேசுறதா, சம்ஸ்கிருத பேசுறதா, என்ன பாஷையில பேசுறது? என்ன பாஷையில பேசினாலும் அவ மனசுல வாங்கிக்கிறேன். அவசரப்பட்டு நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்ல போனோம்னா அது துக்கத்தை கொடுத்துரும். 10 மாதம் தேவி ராமனுடைய தப்தத்துல இருக்கிற காலத்துல நான் ராமதூதன் அப்படின்னா அந்த ராமாங்கிற பேரை கேட்டாலே அதி சந்தோஷம் துக்கத்தை கொடுக்கும், அதி துக்கமும் உயிர் போயிடும். என்ன பண்றதுன்னு ஏவம் பகுவிதாம் சிந்தாம் சிந்தயித்வா மகாகபிஹி, பலவிதமான யோஜனைகளை பண்ணி எல்லாத்திலேருந்தும் நம்மளுக்கு எப்பொழுதும் கை கொடுக்கறது எதுன்னா ராமாயணம். அதனால அந்த ராமாயணத்தையே சொல்லுவோம்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சர வாஜிமான புண்ணியசீலோ மகாகீர்த்தி ரிஜுராசின் மகாயசாஹ. அப்படி ராமாயணத்தை சொல்லி மேல தேவி கிட்ட தான் யாருங்கிறத காட்டிவிட்டு அங்குலுவிக்க பிரதானத்தை கொடுக்க போறார். தேவிக்கு நம்பிக்கை வரப்போறது. உண்மையான ராமதூதன் நீதான் சொல்லி பாராட்டவும் போறா. தேவிக்கே மங்களத்தை கொடுத்ததான சகுனம்ங்கிற சகுனத்தை கொடுத்ததான இந்த ஸ்தோத்திரம். நீங்க பரவாயில்லன்னா சொல்லிடுறேன், சுருக்கி சொல்லணுமேன்னு பார்த்தேன்.
ராஜா தசரதோ நாம லோகத்துக்கே க்ஷேமத்தை கொடுக்கதான் ராமாயணத்தை ஆரம்பிச்சார். ஏன்னா எல்லா கட்டத்திலையும் அவளுக்கு கை கொடுத்தது எதுன்னா இந்த ராமாயணம். ராஜா தசரதோ ராம ரஜகுஞ்சர வாஜிமானு சுவாமி ஆரம்பிக்கிறார். கோசலே தேசத்தில் இருக்கக்கூடியதான தசரதன் அவருடைய குமாரர் ராமலக்ஷ்மணால் அவ விவாகாத்பரம் ராஜ்யத்துல இருக்கிற காலத்துல பரதன் ராஜ்யம் வேணுங்கிறதுக்காக கைகேயி அம்மா 2 வரன் வாங்க. சுவாமி அதுல ஒரு வரன்னால காடு போனோம்னு வரனை வாங்க. அதுல ஒரு வரன் சுவாமி காட்டுக்கு வரணும், மற்றொரு வரன் பரத பட்டாபிஷேகம்னு கேட்க, அதன்படி சுவாமி பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணுவதின் பொருட்டு சுவாமி காட்டுக்கு வந்திருக்கார். சுவாமி காட்டுக்கு வந்த சமயத்துல தேவியோட பஞ்சவடியில சௌக்கியமா வசிச்சுட்டு இருக்கிற காலத்துல சூர்பனகா எதிர்ச்சையா தெய்வ பிரேரணையான அவ சுவாமியிடத்துல காமமோகித்தையாக பிரேரணை பண்ண, சுவாமி அந்த சமயத்துல விரூபகரணம் பண்ண, இவள் ராவணன் இடத்துல இதை போய் சொல்ல, ராவணனுக்கு கோபம் மாரீச்ச சகாயத்தினால தேவியை அபகரிச்சுண்டு போக, இந்த செய்தி தெரிஞ்ச ராமர் சீதா விரகனாக தத்தனாக அங்கும் இங்கும் தேடி காட்டுல அலைஞ்சுன்னு வர காலத்துல ஜட்டாயுசுக்கு சொர்க்கதி, கபந்தனுக்கு புண்ணியஸ்தானம், வாலிவதம், சுக்ரீவனுக்கு அகண்டதான வானர ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணி, சுக்ரீவனை சக்கியம் பண்ணிண்டா சீதாலாபத்தை அடையலாம்ங்கிற பொருட்டு சுக்ரீவ சக்கியம் பண்ணிண்டு அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண, அதே சமயத்துல பரம பக்தனான ஆஞ்சநேய சுவாமி கிடைக்க, சுவாமியுடைய பிரேரணையினால திக்கு விதுக்கு எல்லா விதுக்கும் இந்த குரங்குகள்லாம் போய் தேடுறது. தென்திசையில தான் தேவி இருக்காங்கிறத தெரிஞ்சுட்டு ஹனுமத் பிரமுகாலெல்லாம் அந்த திக்க நோக்கி அனுப்ப, யார் பலத்துலன்னா சுவாமியுடைய பலத்தினால அக்கறையிலேருந்து இக்கரையில குதிக்க, அசோகவனத்துல அங்கும் இங்கும் தேடுறார். அசோகவனத்துலதான் இந்த தேவி இருக்கான்னு தெரிஞ்சுட்டு இது தேவிதாங்கிறத நிச்சயப்படுத்திட்டு பார்க்கிறார். இதுதான் தேவி ஊர்ஜிதப்படுத்தின்றார். அப்படி ராமன் தவிச்சுட்டு இருக்கிற சீதை நீங்களாகும் பட்சத்தில் உங்களுக்கு மங்களம் விட்டதாங்கிறார். சீதாத்வசி பத்ரம் தே, உங்களுக்கு மங்களம் வந்ததுன்னு சொல்ல சுருக்கமாக ராமாயணத்தை சொல்லி முடிச்சார். இப்ப தேவிக்கு ராமாயணத்தை கேட்டோன்னா ஒரு சந்தோஷம். ஏன்னா சத்ருதேசத்துல யார் ராமாயணம் சொல்ல போறான்னு நினைக்கிறா? பிரபுவுடைய குணத்தை சொல்ல அங்கும் இங்கும் சுத்தி பார்த்தா மேலேருந்து ஒரு வானவன் சொல்லிட்டு இருக்கார், ஹனுமன் சொல்லிட்டு இருக்கார். உடனே பார்த்தார், பொறுமையாக தேவி அப்படி பார்த்ததும் அவளை அறியாமலே அந்த ராமாயணம் அந்த சுருக்க அவுத்து வச்சு. ராமாயணத்தினுடைய பெருமை எப்ப அவுத்தானே தெரியல, அவுக்கு வச்சிருது. தேவியுடைய கஷ்டத்தை போக்கிறதான ராமாயணம். நிஷம்ய சீதா வதனம் கபேச்ச திசஸ்ச சர்வா பிரதி திசஸ்ச வீக்ஷ்ய ஸ்வயம் பிரகர்ஷம் பரமம் ஜகாம சர்வாத்மனானாம் மனுஸ்மரந்தி. அப்படி ததரிஷ பிங்காயபதே ரமாத்மம் பாதாத்மஜம் சூரிய விபோதயஸ்தம். அப்படி ஒட்ட வஸ்திரத்தோட மேலிருந்து சுவாமி அப்படி இறங்கி வரார். சூரியனை போல பிரகாசிக்கிறார். அஞ்சலி பத்தமாக ஏக வஸ்திர துரோதேவகான்னு சுவாமி நிக்கிற அந்த பிரம்மச்சாரி கோலத்தை பார்த்தோன்னு தேவி ஆச்சரியமா இருக்கு. சத்ரு தேசத்துல ஒரு குழந்தை ராமாயணம் சொல்றதே யாருது நினைச்சு பார்த்துட்டே இருக்கா. சொப்னமோட மனசுல ஒரு எண்ணம். ஏன்னா சத்ரு தேசத்துல குழந்தை ராமனுடைய பிரபாவம் சொல்றதாக. ஏன் இந்த சொப்னம்னா நம்ம எப்பொழுதும் ராமரையே சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்மளுக்கு ராமர் வருது போல காப்பாற்றுறது போலையும் எப்ப பார்த்தாலும் இதே ஒரு சிந்தனம் இருந்துட்டு இருக்கு. இது சொப்பனமா தான் இருக்கணும். அப்புறம் நினைக்கிறா சொப்பனமும் இல்லை. ஏன்னா தூங்குறவாளுக்கு தானே சொப்பனம். நான் என்னைக்கு ராமனை பிரிஞ்சேனோ அன்னையில இருந்து எனக்கு தூக்கமே கிடையாது. அதனால இது சொப்பனமும் கிடையாது. சொப்னோபினாயம் நகிமேஸ்தி நித்ராம். தூக்கம் இருக்கிறவாளுக்கு சொப்பனம் உண்டு, எனக்கு தூக்கமும் கிடையாது. அப்ப இது என்னன்னா நிஜம்தான். நிஜம்தான்னு தெரியுது. நமோஸ்து வாசஸ்பதையே ஸ்வவஜ்ரினே. அப்படி இது உண்மையா இருக்கும் பட்சத்துல
இத சத்தியமாக்கணும் தேவர்கள், இந்த ராமாயணத்தை சத்தியமாக்கணும் தேவர்கள் நோக்கி பிரார்த்தனை பண்ணா அனேன மோக்தம் எதிதம் மமாக்ருதா வடோக சாம்பாஜ ததாதுனான்யதா. சத்தியமா இருக்கணும் பிரார்த்தனை பண்ண அந்த ஆஞ்சநேய சுவாமி கை கூப்பிண்டே பக்கத்துல கீழே இறங்கி பக்கத்துல வரார். சோபதீய துருமத்தஸ்மாதே வித்ரும பிரதிபாலனா விநீத வேஷ கிருபணா பிரணிபத்யோபசிருத்யஜா. அஞ்சலி பத்தத்தோடு தேவியோடு தேவியிடத்துல ஒரு பணிவோடு பக்கத்துல வர வந்து தேவியை பார்த்து சிரிச்சுட்டே அந்த ராமாயணத்தை சொல்லிட்டே இறங்கி வர. சந்தோஷம் தேவியை பார்த்துட்டோமேன்னு அந்த சந்தோஷமான முகத்தோடு அப்படி பக்கத்துல வர. பக்கத்துல அவர் நெருங்கி வந்தார். பயம் வந்துடுது. அடே பாப்பி ராவணா, அன்று அன்னைக்கு சன்னியாச வேஷம் போட்டு என்ன அபகரிச்ச வந்த, இப்ப என்னடா ஒரு குரங்கு வேஷம் போட்டுட்டு என்ன பக்கத்துல வந்து என்ன அபகரிக்க பாக்குறியா? நீ எந்த வேஷத்துல வந்தாலும் எனக்கு தெரியும், நீ ராவணன் மாயன் மாயா ரூபத்துல இப்ப வரங்கிறது தெரியறது. தள்ளி போடான். ஃபெயிலியர் ஆயிட்ட. சுவாமி பயப்படவே இல்லை. ஏன்னா ஃபெயிலியர் ஆயிடுது. இப்ப திருப்பி தேவிட்ட இதை எப்படி சொல்றது? மற்றொருவரா இருந்தா என்ன பண்ணுவான்னா எப்படி திருப்பி தேவிட்ட பேசுறது? இந்த அடியிலேருந்து ஆரம்பிக்கலாமா, இல்ல நான் இல்லைன்னு சொல்லலாமா, இல்ல நான் ராமதூதன் அனுமான்னு பிரகடனம் பண்ணணும், எப்படி பண்ணலாம்னு சிந்தனை பண்ணுவா. ஆனா ஆஞ்சநேய சுவாமி கவலையே படல. எப்ப ஒரு ராமாயணம் தேவிக்கு ஜீவனை போக்குற காலத்திலேயே அவளை அறியாமலேயே 3 சுடுக்க அவுக்க வச்சதோ அந்த ராமாயணம் நம்ம கையில இருக்கு. கவலையே பட வேண்டாம். இப்ப 2வது முறையா கட்டம் வந்திருக்கு. இப்ப யாரு காப்பாத்துவானா? அதே பிரபு, அதே ராமாயணம், அது நம்ம கையில இருக்கு. உடனே ஆரம்பிச்ச 2வது ராமாயணம். ஆதித்ய தேஜஸ்வி லோககாந்த சசியதா ராஜா சர்வஸ்ய லோகஸ்ய தேவோ வைஸ்ரவணோ யதா. லோகத்துக்கே அதிபதியான என் பிரபு ராமன் ஆதித்யேவ தேஜஸ்வி, சூரியனை போல பிரகாசிக்கிறவர், லோககாந்தா சசியதா, சந்திரனை போல பிரகாசிக்கிறவர், ராஜா சர்வஸ்ய லோகஸ்ய, லோகத்துக்கே ஒரே அதிபதி அவர்தாம்மா. அவருடைய தூதன் ராமதூதன் ஹனுமான். இப்படி முழு ராமாயணத்தை திருப்பி அது வரையத்த உள்ள கதைய ராமாயணமாக சொன்னார். அப்பதான் தேவிக்கு முழுமையான ஒரு நம்பிக்கை வந்தது. ராமதூதன்கிறத ஏத்துண்டா யானி ராமஸ்ய லிங்காணி லக்ஷ்மணஸ்ய ச வானரா தானி பூய சமாசக்ஷ்வ நமாம் சோக சமாவிஷேத். அனுமன்னே நீ ராமதூதன்கிறத நம்பற. 2 முறை நீ ராமாயணம் சொன்னதுல என் மனசுல ஊர்ஜிதமாயிடுத்து நீ தான் ராமதூதன்கிறது. ஒரு முறை சொன்ன சந்தேகம் போட்டு, மறுமுறை சொன்ன திருப்பி சந்தேகம் போச்சு. இந்த முறை என்னன்னா என் மனசுல இருக்கிற துக்கத்தை உட்பட அது நிவர்த்தி பண்ணி விடுது. ஏன்னா 10 மாசமா அந்த பிரபுவனுடைய குணத்தை கேட்காம வறண்டு போய் இருக்கு என்னுடைய மனசு. அப்படி இருக்கிற காலத்துல சத்துர்தேசத்துல வந்து என் பிரபுவனுடைய பிரபாவங்களை நீ எடுத்து எடுத்து சொல்லிட்டே இருக்க. ஒரு ராமாயணம் இல்ல, 2 ராமாயணம் கேட்டாச்சு. மனசு முழுக்க இப்ப அந்த துக்கம் போயிடுது. ராட்சசிகள் வந்து திட்டுறதோ, அந்த அசத்த ராவணன் சொன்னதோ போயிடுது. முழுக்க முழுக்க எது நிரம்பி இருக்குன்னா உன்னுடைய 2 ராமாயணம் நிரம்பி இருக்கு. அதனால அந்த ராமாயணத்தை நீ நிறுத்த. சந்தேகம் போயிடுத்தேன்னு நிறுத்திவிட்ட. நிறுத்தாதரா, சந்தேகம் போச்சு. என்னுடைய துக்கத்துக்கு இதுதான் வழி, வேற மருந்தே கிடையாது. இந்த ராமாயணம் மட்டுமே ஒரே மருந்து. நீ என்ன பண்ணணும்னா இந்த துக்கம் போயிடுத்து, மனசுல ராமாயணம் நிரம்பி எடுத்து, இன்னொரு தடவை துக்கம் வந்ததுன்னா அது என் கிட்டையே வரக்கூடாது, ஓடி போயிடும். அது போல முழுக்க இந்த ராமாயணத்தை நிரப்பி கொடு. இன்னொரு தடவை எனக்காக ஒரு ராமாயணம் சொல்றா அனுமன் சொல்லி மற்றொரு தடவை கேட்டு வாங்கிக்கிறா. தேவி ராமஹா கமலபத்ராட்சா சர்வசத்வ மனோகரா ரூபதாட்சிண்ய சம்பன்னா பிரசூதோ ஜனகாத்மஜா. என் பிரபுவை பத்தி வர்ணிக்க வாய் போராதமா. ராம கமலபத்ராட்சா, செந்தாமரை கண்ணனவன், சர்வசத்வ மனோகரா, எல்லா ஜீவன்களுக்கும் பிராணிகளுக்கும் வாயில்லா மிருகங்களுக்கு கூட பிரியமுள்ள ஒருத்தர் உண்டுன்னா அது என் பிரபு ராமர் தான். ரூபதாட்சிண்ய சம்பன்னா பிரசூதோ ஜனகாத்மஜம். அவருடைய ரூபத்தை வர்ணிச்சு மாடுமா அப்பேற்பட்டதான பிரபு. ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய ஸ்வஜனஸ். எல்லாரும் என்ன பண்ணுவா?
லோகத்தை ரட்சிப்பா, ஸ்வஜனங்களை கைவிட்டுருவா. ஸ்வஜனஸ்ய ரட்சிதா, என் பிரபு லோகத்தையும் பாப்பா, ஸ்வஜனங்களை ரட்சிப்பான். அது மட்டும் இல்ல, ரட்சிதா ஸ்வஸ்ய விருத்தியஸ்ய, ஸ்வஜனங்களை பார்த்துட்டு தன்னை தேர்ந்தவாளை விட்டுடுவா. என் பிரபு 3 விதமான காரியங்களையும் பார்க்கக்கூடியவர், தர்மம்ங்கிற பாதையில நடக்கக்கூடியவர். இப்படி இருக்கிறதான அந்த பிரபுனுடைய பெருமையை யாரால வர்ணிக்க முடியும்? 3வது ஒரு ராமாயணம் சொல்ல தேவி ரொம்ப சந்தோஷப்பட்டா. உடனே சுவாமி சொல்றார், நீ எதற்காக வந்த? நான் பூஜையே மகாதேஜா அனுமன்னே மாருதாத்மஜா. அந்த ராமனுடைய கதையை கேட்டு மனசு நறுவிட்டா. அப்ரவீதே பிரசித்தம் வாக்கியம் சீதா பிரத்ய காரணாத்துங்கிற, இனிமேல் கொண்டு சந்தேகமே வராதுங்கிற நிலைமையில கொண்டு போய் அவ மனசை நிறுத்திட்டு அப்புறம் தான் சொல்றாரு, இனிமே தேவிக்கு சந்தேகமே வராது, யாருன்னு கேட்க மாட்டான். 3 ராமாயணத்தினால அந்த தேவியினுடைய மனசை கொண்டு போய் அப்படி நிறுத்திட்டாரா அந்த ஸ்தானத்துல. நிறுத்திட்டு இப்ப என்ன பண்றாருன்னா, வானரோகம் மகாபாகே. அம்மா நான் யாரு தெரியுமா? வானரோகம் மகாபாகே. அவன் ராமதூதன் வானரன்மா. தூதோ ராமஸ்ய தீமதா. தீமதாங்கிறது என்ன அர்த்தம்னா, கெட்டிக்காரனான ராமன். எந்த கெட்டிக்காரனான ராமன்னா, லட்சக்கணக்கான குரங்குகள் சைன்யத்துல, அதுல தென் திசையில ஆயிரக்கணக்கான குரங்குகள், அந்த தென் திசையில ஆயிரக்கணக்கான குரங்குகளையும் என்ன பார்த்து பிரத்யேகமா இந்த மோதிரத்தை என் கையில கூட்டு கொடுத்தாரே அந்த தீமதானான ராமன்மா. ராமஸ்ய தீமதா, அந்த பிரபுனுடைய தூதன் நானு. எல்லாரும் பெருசா அங்கிருந்து இங்க வந்தேன்னு சொல்றா. எதை என்ன கொண்டு வந்து சேர்த்துதுன்னா, ராம நாமாங்கிதம் சேதம். பாருங்கோ, பிரபு கொடுத்த ராமநாமாங்கிதம் சேதம். உங்களை பார்த்தா காண்பிப்பதற்காக பிரபு என்கிட்ட ஒரு வஸ்து கொடுத்திருக்காரு, காண்பிப்பதற்காக. என்ன வஸ்துன்னா, ராம நாமாங்கிதம் சேதம் பஷ்யதேவி அங்குலீயகம். பாருங்கோமா, ராமங்கிற பேர் போட்டதான அந்த மோதிரத்தை கொடுத்திருக்காரு உங்ககிட்ட கொடுக்க சொல்லி. எதற்காகனா, பிரத்யார்த்தம் தவானீதம் தேமண்டத்த மகாத்மனா, உங்களுக்கு சந்தேகம் நிவர்த்தியாவதின் பொருட்டு ராமர் இதை கொடுத்திருக்காரு உங்ககிட்ட கொடுக்க சொல்லி. இந்த மோதிரத்தை நீங்க எடுத்துக்கணும், ஸ்வீகரிச்சுக்கணும்னு சொன்னார். சந்தேகம் தீர்றதுக்காக கொடுத்திருக்கார். இவர் எல்லா சந்தேகத்தையும் நிவர்த்தி பண்ணிவிட்டு இந்த மோதிரத்தை எடுத்து கொடுக்கிறார். தேவி என்ன பண்ணான்னா, அந்நியபுருஷனுக்கு வரக்கூடாது. ஆனா தேவி என்ன பண்ணா, பிரத்யார்த்தம் தவானீதம் தேனதத்த மகாத்மனான்னு கொடுக்கிறார். என்ன பண்ணான்னா, கையேட்டு எடுத்துட்டாலாம் தேவி. தன்னுடைய கரங்களை போட்டு ஒரு ஸ்திரீ ஆண தொடக்கூடாதுங்கிற அந்த விரதத்தெல்லாம் விட்டுவிட்டு பர்த்தாரமிவ சம்பிராப்தாங்கிறார். கிரஹீத்வா பிரேட்சமானாசா பர்த்துத்தர விபூஷணம். பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவது. சந்தோஷம் பேரிட்டு போய் அந்த ஆஞ்சநேய சுவாமியுடைய பக்தனுடைய கையிலிருந்து கையேட்டு எடுத்துக்கிறார். என்ன எண்ணம் அந்த தேவிக்குன்னா, பிரபுவே தன்கிட்ட ஒப்படைச்சது போல ஒரு எண்ணம். அதற்கு மேல அந்த மோதிரத்துல என்ன விசேஷம்னா, கல்யாண காலத்துல விஸ்வாமித்திரர் அதை அபிமந்திரணம் பண்ணி போட்டுவிட்ட ஒரு மோதிரம். அதுலயும் ஒரு விசேஷம் என்னன்னா, பர்த்தாரமிவ சம்பிராப்தா, திக்கு தெரியாம இருந்த நமக்கு ஒரு மோதிரத்தை கொடுத்திருக்காரு. சுவாமி கொடுத்தாருன்னு ஒரு தூதன் கொடுத்திருக்காருன்னு கட்டி தழுவி சந்தோஷப்பட்டுக்கிறா. பர்த்தாரமிவ சம்பிராப்தா, பர்த்தாவையே கட்டியது போல அதுலயும் ஒரு சுவாரஸ்யம். அபிமந்திரணம் பண்ணி கொடுத்த மோதிரம்ங்கிறதுனால அந்த மோதிரத்தை உத்து பார்த்தா என்ன தெரியுதுன்னா, ராமருடைய கணுக்காலுடைய முழங்கால், முழங்காலோட சேர்ந்த முட்டம்பாதத்தோட சேர்ந்த இடுப்பினோட சேர்ந்த அழகான அந்த திருவழிவான்கிறதான வயருக்கு உண்டான மார்புக்கு உண்டான நீண்ட புஜங்கள், அதற்கு உண்டான கண்டம், அதற்குண்டான திருமுகம், ராமருடைய கருணை திரும்பின கடாட்சம் பிரகாசிக்கிறது. அந்த திருவுருவத்தை முழுக்க அந்த மோதிரத்துல பார்க்கிறா. பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவது. அதை பார்த்து சந்தோஷப்பட்டு மோதிரத்தை கட்டிக்கலையா, தன்னுடைய பர்த்தாவையே கட்டிட்டா என்ன ஒரு ஆனந்தப்படுவாளோ அது போல ஒரு ஆனந்தத்தை அடைகிறா தேவி. சாரு தத்வதனம் காத்ரியாக அசோபத விஜயாலாட்சியா ராகவந்த யுகோடராள். அந்த ஆனந்தத்தை சொல்லி மாற. அந்த கிரகணம் பிடிச்ச சந்திரன்னா, கிரகணம் விட்ட சந்திரனுக்கு முகம் எப்படி இருக்குமோ, இந்த சந்திரன் எப்படி இருக்குமோ அது போல மலர்ந்த காட்சி அளித்தாளா தேவி. இந்த சந்தோஷத்தை எப்படி சொல்றது, வாய் ஒன்று வர்ணிக்க முடியாது இந்த தூதனுடைய காரியத்தை.
நினைச்சு கூட பார்க்க முடியாத காரியத்தை நீ பண்ணியிருக்க. அதனால உனக்கு ஒரு 3 டைட்டில்: விக்ராந்தஸ்தம், சமர்த்தஸ்தம், பிராக்யஸ்தம், வானரோத்தமா. என்ன 3 டைட்டில்னா, விக்ராந்தஸ்தம், யாரும் பண்ண முடியாத காரியத்தை நீ பண்ணியிருக்க, நீ விக்ராந்தன். சமர்த்தஸ்தம், சாமர்த்தியசாலி, எந்த டயத்துல எந்த காரியத்தை பண்ணணுமோ சாமர்த்தியமாக அது பண்ணி முடிச்சியே சமர்த்தன் நீ. அது மட்டும் இல்ல, பிராக்யத்துவம், ரொம்ப உச்சித காலத்துல யோசிச்சு பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த மோதிரத்தை சந்தேகம் தீர்றதுக்காக கொடுத்திருக்காரு ராம. பார்த்த உடனே இந்தாங்க மோதிரம்னா, அவ என்னன்னா ஏற்கனவே ராவணனால இம்சிக்கப்பட்டிருக்கா. மோதிரத்தை கொண்டு போய் கொடுத்து, இது ராமர் கொடுத்த மோதிரம்னு இப்படி போய் அந்த குரங்க கொடுத்ததுன்னா, ஆஞ்சநேயர் கொடுத்தாருன்னா, அவ என்ன நினைப்பா, வேற ஒருத்தர் வேஷம் போட்டுட்டு வந்திருக்கான்னு ஏற்கனவே நினைச்சிட்டு இருக்கா. இந்த மோதிரத்தை பார்த்தோன்னே அந்த துக்கத்துல மோதிரத்தை குடுக்கி சமுதிரத்துல எரிஞ்சுடுவாங்க. ஆனா அந்த சந்தேகம் போன பிறகு அந்த மனசை கொண்டு போய் இந்த இடத்துக்கு நிறுத்திட்டு, அந்த சந்தேக நிவர்த்தி ஆன பிறகு இந்த மோதிரத்தை கொண்டு போய் கொடுக்குற. அதுதான் பிராக்யஸ்தம். முன்னையே ஒரு தடவை காரியத்தை ஓட்டி பார்த்து அந்த உச்சித காலத்துல நீ பண்ணியே, அதுதான்ப்பா பிராக்யஸ்தம். வானரோத்தமா, நீ பண்ண காரியம் யாரு பண்ண போறா, வானரானா உத்தமஹா வானரோத்தமா அப்படின்னு ஒரு டைட்டில கொடுத்தா தேவி படைஞ்ச சந்தோஷத்துக்கு எல்லையேங்கிறதான் இல்லையே இல்லை அப்படிங்கிறதான புண்ணியமான சரித்திரம் அங்குலிய பிரதானகம். சுவாமிக்கே க்ஷேமத்தை கொடுத்த ஒரு சரித்திரம்னா சுந்தரகாண்டம். தேவிக்கு மங்களத்தை கொடுத்த சரித்திரம் சுந்தரகாண்டம். அதுல அங்குலிய பிரதானகம். மேல சுவாமி பூதனான ஆஞ்சநேய சுவாமி இன்னும் பல லீலைகள் அந்த லங்காபுரியில பண்ணிவிட்டு தேவி சொன்ன செய்தியை கொண்டு போய் ராமருக்கு சந்தோஷத்தை கொடுக்க போறார். கண்டேன் சீதைன்னு அங்க சொல்லிட்டு, அண்ணனால திக்காரம் பண்ணப்பட்ட அந்த விபீஷணன் வந்து சரணாகதின்னு சொல்ல, சுவாமி சர்வ ஜனங்களுக்கும் அபயம் கொடுக்கதான பிரபு அந்த விபீஷண சுவாமிக்கும் சரணாகதி கொடுக்க போறார். சரணம்னு அவரை ஏத்துக்க போறார். சத்ரு பக்கத்திலேருந்து வந்தாலும் அவரை ஏத்துக்க போறார். விபீஷண சரணாகதி முதலிய புண்ணியமான சரித்திரங்கள் நாளைக்கு. जानकी कांत स्मरणम, गोपिका जीवन स्मरणम, सद्गुरु स्वामी की, आंजनेय मूर्ति की।